காரணம், ஒரு சபாநாயகர் நமக்கு ஒரு கிறிஸ்தவராக கிடைக்கப்பட்டார். அவருடைய தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக கூறக்கூடிய ஒரு இடம் அவருக்கு கிடைத்தது. அதை இறைவன் என்ற வார்த்தை சொல்லி, அவர் சொல்லுகின்ற வார்த்தை பக்குவமான வார்த்தைகளை சொல்லுகிறார். பிசாசு அங்குதான் வேலை செய்யும். அவர் அருமையாக சொல்லுகிறார், நான் இந்த இடத்துக்கு வருவது மட்டும் தாவியானவருடைய வழி நடத்துகிறார். அவர் உணர்கிறார், சாட்சியாக வந்து அமர்ந்து சாட்சியை சொல்லுகிறார். பொறுக்கவில்லை. இது சட்டசபையா அல்லது திருச்சபையா? ஒரு மடையம் கேட்கறான், டேய் மத்திய மதனம் பாடுறேன், ஆதித்யாங்க யோகி ஆதித்யநாத் அங்கே என்னமோ பண்ணிட்டு கிடக்கிறான், ஆள்லாம் சாவடிக்கிறான் கிறிஸ்துவனை, அங்கெல்லாம் ஒன்றும் பேசல. ஏதோ சபாநாயகர் உட்கார்ந்தாராம், அவர் சந்தோஷத்தில் அவர் சொல்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறாங்க கிறிஸ்தவ போச்சுக்க இவ்வளோ கோபம். இவருக்கு கிறிஸ்தவர் ஒரு சபாநாயகர் கிடைத்து விட்டார் அப்படின்னு அவர் டேமேஜ் பண்ணி கொடுக்குறான். நல்லா வாழ்த்துறான்னு சொல்றாரு. இவன் பண்ண பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் பிசாசு. அவன் காத்துறான். உடனே இவன் போட்டானா ஒரு 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 ஏதாவது ஒரு யோசனை போட்டானா அவன் அதுக்கு வேணும் 10 விமர்சனம். அந்த 10 விமர்சனத்தை நீ ஏன்டா உருவாக்குற? ஆண்டவர் வந்தாருன்னா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயினார். இதில் வர நீ உட்காந்து எல்லாம் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு கிடந்தா அவன் அமைதியாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்லிட்டு அவன் போயினே இருக்கான். விட்டுடு அவன். அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான், நன்மை மட்டுமே செய்வான். முதல்ல பைபிள் கொடுக்க ஆரம்பிச்ச அவர் இன்றைக்கு சபாநாயகர் இருப்பதை சாட்சியாக சொல்வது, அமைதியாக கேட்டு நீயும் மனமாறு. அதை விட்டு கிறிஸ்துவனே நான் உனக்கு ஜெபித்ததினால்தான் இங்கு ஜோசப் விஜய் வந்து விட்டான் ஒரு அறிவு சொல்றான். அது வர ஃபேஸ்புக்ல போறேன், டேய் எத்தனையோ ஆயிரம் பேர் விசிலடிச்சாங்க. இவையெல்லாம் தேவையற்றவைகள். இது சாட்சி அல்ல. இன்னொரு சந்தோஷமான செய்தி, கேரளாவிலுமே சீஃப் மினிஸ்டர் கிறிஸ்தவனாகவே ஏசப்பா தான் சாட்சி. ஆமா, அவர் ஏன் அழகா சொல்றாரு, கிறிஸ்தவன்னா நான் வந்து இருக்க முடியாது. அவன் தைரியமா சொல்றான், அமைதியா இருக்கு. திருப்பி அவனை நோண்டி அவனையும் அசிங்கப்படுத்தினார். கிறிஸ்தவர்கள் தென் மாநிலங்களிலே வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஆவியானவர் இங்கே ஊற்றி கொண்டிருக்கிறார். மாம்சமானவர் யாவர் மேலும் ஆண்டவர் வருகிறார். அப்படி சொன்ன கதை வேற. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு அவர் சொன்னது. எல்லாமே நல்லவங்களா மாறுவீங்க, எல்லாமே ஆவியின் கனியை உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்க கிறிஸ்துவ தன்மையோடு அப்படியே உலகமே மாறும். அந்த தன்மையில யோகியல் தீர்க்க சொல்லிட்டு போனா இவன் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போன சாமி தயவு செய்து அந்த வார்த்தைகளை நீங்களும் செய்யாது. மனதுக்குள்ளாக சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே வழி நடத்துவார். இந்த மாநிலத்தை வழி நடத்துவார். எல்லா இடங்களிலுமே பார்க்கும் பொழுது மக்கள் மேலே வந்து யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து மேலே வருகிறார். ஐஜி தேவாசிவமா அவரும் வருகிறார். உள்ளே வந்துவிட்டார். ஆழ்துறையை அவர் கவனிக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு இடம் கொடுக்கிறார். அமைதியா செய்யும். ஆவியானவர் அமைதியா போவார். அவர் வந்து தயவுசெய்து அமைந்தது நானே கற்ற என்று அறிந்து